Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மும்பையிலிருந்து கொச்சிவேலி வரையிலும் செல்லுகிற ட்ரெயினை கன்னியாகுமரி வரையில் நாகர்கோயில் வரையில் நீட்டிக்க வேண்டும் என்ற மும்பையில் இருந்து சென்னை வருகிற ரயில்கள் தென் தமிழகத்திற்கு போவதில்லை. விரைவு வண்டி 22-159 இந்த விரைவு வண்டியை நெல்லை வரையில் நீட்டிக்க வேண்டும் என்று பயணச்சீட்டு பதிவு செய்கிற போது நேரத்திற்கு தகுந்த மாதிரி டைனமிக் பிரைசிங். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோச்சையில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு செகண்ட் நீட்டிக்க வேண்டும். அந்த கட்டணத்தை உயர்த்துகிற நடவடிக்கை இப்போது நடைமுறையில் இருக்கிறது. அதை முற்றாக கைவிட வேண்டும். ஒரு பிக்சட் ரேட் என்கிற பழைய முறையே இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இதனால் சாதாரணமான ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்தவர்கள் பயன்பெற முடியாத நிலை இருக்கிறது. அது மாநிலங்களுக்கான சொத்து. ஆகவே அதை விற்பனை செய்யக்கூடிய நிலை வந்தால் மாநில அரசின் ஒப்புதலை பெற வேண்டும், அல்லது மாநில அரசுக்கே அதை கொடுக்க வேண்டும். மலிவு விலையிலே அதை கொடுக்க வேண்டும். எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அன்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவான சில கோரிக்கைகளையும் என் தொகுதிக்கு உட்பட்ட குறிப்பான சில கோரிக்கைகளையும் முன்வைக்க விரும்புகிறேன். பத்திரிகையாளர்கள் அகில இந்திய அளவில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் கன்செஷன் என்கிற சலுகையோடு பயணித்து வந்தார்கள். 60 வயதுக்கு மேலான மூத்தவர்களும் அந்த சலுகையை பெற்று வந்தார்கள். அந்த சலுகைகளை உடனடியாக மீண்டும் வழங்க வேண்டும், அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சருக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். அடுத்து தென்னிந்திய மாநிலங்களை இணைக்கக்கூடிய வகையில் சரக்கு வாகனங்களுக்கான தனி பாதையை, ஃப்ரைட் காரிடார் என்கிற அந்த தனி பாதையை உருவாக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழ்நாடு புதுச்சேரியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வைத்திலிங்கம் அவர்கள் இது குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறார். அதனை நான் வழிமொழிகிறேன். அடுத்து விமானத்தில் பயணச்சீட்டு பதிவு செய்கிற போது நேரத்திற்கு தகுந்த மாதிரி டைனமிக் பிரைசிங், அந்த கட்டணத்தை உயர்த்துகிற நடவடிக்கை உள்ளது. அதுபோல ரயிலிலும் டைனமிக் பிரைசிங் என்பது இப்போது நடைமுறையில் இருக்கிறது. அதை முற்றாக கைவிட வேண்டும். ஒரு பிக்சட் ரேட் என்கிற பழைய முறையே இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ராஜதானி, சதாப்தி, துரோந்தா எக்ஸ்பிரஸ் போன்றவற்றில் இது இப்போது நடைமுறையில் இருக்கிறது. இதனால் சாதாரணமான ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்தவர்கள் பயன்பெற முடியாத நிலை இருக்கிறது. அதைவிட முக்கியமான இன்னொரு கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ரயில்வே சொத்துக்களை விற்பனை செய்வது, தனியாருக்கு தாரை வார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ரயில்வே துறை ஈடுபட்டு வருகிறது. அவ்வாறு செய்யுகிற போது மாநில அரசுகளின் கருத்தை கேட்பதில்லை. ரயில்வே துறைக்கு நிலம் கொடுப்பது மாநில அரசுதான். அது மாநிலங்களுக்கான சொத்து. ஆகவே அதை விற்பனை செய்யக்கூடிய நிலை வந்தால் மாநில அரசின் ஒப்புதலை பெற வேண்டும், அல்லது மாநில அரசுக்கே அதை கொடுக்க வேண்டும். மலிவு விலையிலே அதை கொடுக்க வேண்டும். மாநில அரசு அதை ஏற்க இயலாது என்ற நிலை வந்தால் அதை விற்கிற போது மாநில அரசுகளுக்குரிய பங்கை தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அது முழுக்க முழுக்க மாநில அரசுக்கான சொத்து. எனவே மாநிலங்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்து மும்பை போன்ற அயல் மாநிலங்களில் வசிக்கக்கூடிய தமிழர்கள்
தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் மும்பை வாழ் தமிழர்கள் முக்கியமான 2 விரைவு வண்டிகளுக்கான நீட்டிப்பை வலியுறுத்துகிறார்கள். மும்பையில் இருந்து சென்னை வருகிற ரயில்கள் தென் தமிழகத்திற்கு போவதில்லை. ஆகவே மும்பை சென்னை விரைவு வண்டி 22-159 22-159 இந்த விரைவு வண்டியை நெல்லை வரையில் நீட்டிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அதேபோல 22-113 மும்பையிலிருந்து கொச்சுவேலி வரையிலும் செல்லுகிற ட்ரெயினை கன்னியாகுமரி வரையில் நாகர்கோயில் வரையில் நீட்டிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். அதேபோல எனது தொகுதியில் பரங்கிப்பேட்டையில் அது கடற்கரை துறைமுகம் கொண்ட ஒரு பழைய நகரம். அதற்கு அங்கே 3 முக்கியமான 4 ரயில்கள் விரைவு ரயில்கள் 2060 20605 20606 அந்த ட்ரெயின் 17407 அல்லது 408 அடுத்து 16179 180 அடுத்து 167 16780 இந்த ரயில்கள் விரைவு ரயில்கள் பரங்கிப்பேட்டையிலே நின்று செல்வதற்கு ஆவண செய்ய வேண்டும். அங்கே நடைமேடையை நீட்டிக்க வேண்டும். 23 கோச்சுகள் இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு செகண்ட் நீட்டிக்க வேண்டும். அடுத்து பரங்கிப்பேட்டை ரயில் நிலையத்தின் தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்செந்தூர் ரயில் விரைவு வண்டியை பூதலூரில் நிறுத்தி அந்த பயணிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.